ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பழங்காலத்துல தமிழ் மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை வச்சு நிறைய கம்யூனிட்டிஸா பிரிச்சாங்க. அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நாடார்களோட ஹிஸ்டரி. நாடார்கள் தமிழ்நாட்டு கேரளா பகுதிகளை தான் அதிகமா வசிச்சுட்டு வராங்க. இவங்களோட கம்யூனிட்டிக்குன்னு ஒரு சில தொழில்கள் அண்ட் பழக்க வழக்கங்கள் இருக்கு. இந்த நாடார் மக்கள் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் பண்பாட்டுக்கும் பெரிய அளவுக்கு உதவியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாடாரின மக்கள் முதல்ல எப்படி உருவானாங்க, இவங்க காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அண்ட் அவங்க கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாடார்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவுக்கே முன்னோடியா தான் இருக்காங்க. நாடார் கம்யூனிட்டிங்கிறது ஒரு சிங்கிள் காஸ்ட் சிஸ்டம் கிடையாது. இதுக்குள்ள நிறைய சப்காஸ்ட்ஸ் இருக்கு. நாடார்கள் பழங்காலத்துல இருந்தே பனை மரங்கள் மேலே ஏறி பனை வெள்ளம் தயாரிக்கிறது, கள்ளு விற்கிறது மாதிரியான தொழில்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நாடார்கள் லேண்ட்லார்டர்ஸாவும் இருந்திருக்காங்க. அதனால அந்த காலத்துல இருந்தே நிறைய செல்வங்கள் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்டை வச்சு விவசாயம் பண்ணியும் அந்த லேண்டை வாடகைக்கு விட்டும் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒன்னான வர்ம கலையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததும் இந்த நாடார் மக்கள் தான். இந்த கலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அதை நிறைய மக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடார்களோட கம்யூனிட்டி முதல்ல ஷானார்ங்கிற பெயர்ல தான் கூப்பிடப்பட்டிருக்கு. 1921 தான் ஷானார்ல இருந்து அவங்க கேஸ்ட் நேம லீகலா நாடார்னு மாத்திருக்காங்க. நாடார்ங்கிற வார்த்தை நிலைமைக்காரர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில இருந்து வந்ததுதான். நிலைமைக்காரர்னா உயர்த்தப்பட்ட மனிதன்னு மீனிங். ஆனா இந்த நாடார்கள் முதலா எங்க இருந்து வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு தெளிவான ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் திருச்செந்தூர் பகுதிகளில் இருக்கிற பனைமர தோட்டத்துல தான் இவங்க கம்யூனிட்டி முதல்ல கிரியேட் ஆனதா சொல்லப்படுது. 19th செஞ்சுரியில நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நாடார்களும் இந்தியாவோட விடுதலைக்கு நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. நாடார்கள் தான் முதல்ல பாண்டியன் எம்பையரை கைப்பற்றி ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு அப்புறமா நாயக்கர்கள் அதை கைப்பற்றினாங்க. நாயக்கர்களும் நாடார்கள் கம்யூனிட்டியில இருந்து பிரிஞ்சு வந்த மக்கள் தான். நாயக் ரூல் இந்தியாவில் நடந்துட்டு இருந்தப்போ நம்ம தமிழ்நாட்டை நிறைய சின்ன சின்ன டிவிஷனா பிரிச்சு அதுக்கு பாளையம்னு நேம் வச்சு ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நாடார்கள் பாண்டியன் எம்பையரா ஆட்சி பண்ணிட்டு வந்ததுனால பாண்டிய மன்னர்களோட வம்சாவளியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில வரலாற்றுகள்ல நாடார்கள் இடம்பெயர்ந்து இலங்கைக்கு போனதாகவும் அங்க சரியான கவனிப்பு இல்லாததுனால திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நாடார்களோட பூர்வீகம்னு பார்த்தா திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாநிலங்களா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நாடார்கள் தமிழ்நாடு முழுக்க பரவிதான் இருக்காங்க. 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல நாடார் மக்கள் முக்கியமா பண்ணின தொழில்னு பார்த்தா பனை மரத்துல இருந்து கள்ளு எடுத்து விற்கிறது தான். தாமிரபரணி ஆற்றோரமா தான் 80sல இருந்து 90% மக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. நாடார்கள் ஆற்று பகுதிகளில் இருந்ததுனால மற்ற மக்கள் கூட எளிமையா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. அதனால மோஸ்ட் ஆஃப் தி நாடார்ஸ் அந்த டைம்ல போராதான் இருந்திருக்காங்க. ஆனாலும் நகர பகுதிகளில் இருந்த நாடார்கள் நாயக்கோட ஆட்சி முறையில பாளையக்காரர்களாகவும் இருந்து நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருந்திருக்காங்க. நாடார்கள் சமுதாயம் அந்த காலத்துல இருந்தே மதிப்புமிக்க சமூகமா தான் இருந்திருக்கு. நாடாரின மக்கள் குதிரைகள்ல தான் பயணம் பண்ணி போயிருக்காங்க. பனைமரம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாடார்களோட பாப்புலேஷன் இருக்கும்னே சொல்லலாம். இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டோட நிறைய பகுதிகளில் நீங்க அதை பார்க்கலாம். நாடாரின மக்கள் பனைமரத்துல இருந்து கள்ளு எடுத்து வியாபாரம் பண்ணினதால பிராமின்ஸ் மாதிரி உயர்ந்த ஜாதி மக்கள்னால தாழ்த்தப்பட்டுட்டு வந்தாங்க. கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு தடுக்கப்பட்டாங்க. என்னதான் இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணினாலும் அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துட்டே தான் இருந்தாங்க. நாடார்கள் கள்ளு வித்தாலும் அது அவங்க குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நாடார் மகாஜன சங்கம்னு ஒரு இயக்கம் உருவாக்கப்படுது. ரா பகதூர் டி ரத்னசுவாமி நாடார் தான் அந்த சங்கத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த சங்கத்தோட முதல் கொள்கையே நாடாரின மக்களை முன்னேற்றி கொண்டு போறதுதான். டி ரத்னசாமி நாடார்
இவரு தஞ்சாவூரை சேர்ந்த பொறையார் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வந்த பணக்கார நாடார். இவரோட மாமாவான வி பொன்னுசாமி நாடார் தான் நாடார் மகாஜன சங்கத்தோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நாடார் இன மக்களை முன்னேற்ற நிறைய செயல்களை பண்ணினாங்க. அதுல ரொம்ப முக்கியமா இருந்தது கள் விற்கிறதுக்கு எதிரான போராட்டம். இந்த செயலை நாடார் மகாஜன சங்கம் பண்ணினதுனால நாடார்களோட மொத்த கம்யூனிட்டியும் சொசைட்டில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. ஆனா நாடார்கள் பனைமரத்துல இருந்து அப்பவும் வெள்ளம் எடுக்கிறது, பனங்கற்கண்டு தயாரிக்கிறது மாதிரியான தொழில்களை தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நாடார் மகாஜன சங்கத்தோட போராட்டத்துக்கு அப்புறமா நாடார்கள் கள்ளு தயாரிக்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இன்னும் நாடார் மகாசன சபா எஜுகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1921 நிறைய ஏழை குழந்தைகள் கல்வி கற்க உதவிகளை பண்ணினாங்க. 1964 3000 மாணவர்களுக்கு கல்வியை இலவசமா கொடுத்தாங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரின் எஜுகேஷனை தெரிஞ்சுக்கவும் உதவிகளை பண்ணினாங்க. நிறைய கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்கள் திறக்க உதவிகளை பண்ணினாங்க. 1947 செந்தில் குமார நாடார் காலேஜ்ங்கிற ஒரு காலேஜை ஓபன் பண்ணி கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாடார் மகாஜன சபா செஞ்ச இந்த செயல்கள்னால தான் நாடார் கம்யூனிட்டி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். வேலைவாய்ப்பு, கல்வின்னு எல்லாத்திலையும் நாடார்கள் முன்னேறி வர்றதுக்கு நாடார் மகாஜன சங்கம் முக்கியமான காரணம்னே சொல்லலாம். சொசைட்டில நாடார்கள் உயர்ந்த காஸ்டா மதிக்கப்பட்டாங்க. நாடார் மகாஜன சங்கம் தமிழ்நாட்டோட அரசியல்ல பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னே சொல்லலாம். பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆல்சோ பெரியார் உருவாக்கின கட்சியான ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும் நிறைய செயல்களை பண்ணியிருக்கு. 1940 இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவோட சுதந்திரத்திலையும் பங்காற்றி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டா அதுல நாடார் மக்களோட பங்கு பெரிய அளவுல இருக்குன்னே சொல்லலாம். HCL டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் சிவ் நாடார் தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கிறாரு. இவரும் ஒரு நாடார் தான். நாடார் மக்கள் தான் மட்டும் சொசைட்டில உயரணும்னு நினைக்கிறத விட தங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. நாடார்கள் மற்ற ஹிந்து கம்யூனிட்டி மாதிரி தான் நிறைய பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில ட்ரெடிஷன்ஸை இவங்க மற்ற மக்களை விடவும் யூனிக்கா தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லைக் கோவில் போகும்போது அங்க இருந்து கொஞ்சமா மணலை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கிறது மாதிரி. நாடார் மக்கள் எங்க இருந்தாலும் வருஷத்துல ஒரு முறையாவது தங்களோட கம்யூனிட்டி மக்களோட சேர்ந்து மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி இன்னும் தங்களோட கம்யூனிட்டியை வளர்க்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. முருகனை தான் நாடார்கள் பெரும்பாலும் வழிபட்டுட்டு வராங்க. பெண் தெய்வமான பத்ரகாளியை தான் இவங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்காங்கன்னு அவங்களையும் வழிபட்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய தற்காப்பு கலைகளான அடிமுறை, வர்மக்கலை மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க இந்த நாடார்கள். களரி பயிற்றுன்னு சொல்லப்படுற பாரம்பரியமான ஒரு போர் வித்தையையும் இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாடார் கம்யூனிட்டியோட வளர்ச்சி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்ச தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் காமராஜர், தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், வசந்த் அண்ட் கோ ஃபவுண்டரான வசந்தகுமார், சிவ் நாடார் மாதிரி நிறைய மக்கள் நாடார்களா இருந்து சொசைட்டில இம்பாக்டை கிரியேட் பண்ணி இருக்காங்க. நாடார்கள் தங்களோட கம்யூனிட்டியை மட்டும் முன்னேற்றணும்னு நினைக்காம கூடவே தங்களோட வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கம்யூனிட்டிகிட்ட இருந்து நாம ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம். எப்பவுமே சேஞ்சஸ்க்கு அக்செப்ட் பண்ணி நாம அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாடார்கள் மிக சிறந்த எக்ஸாம்பிள். நாடார்களோட தொழிலை பனைமரத்துல ஏறி கல் எடுக்கிறது தான். அதை வச்சு அவங்கள மற்ற மக்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணினதால நிறைய போராட்டங்கள் அப்போ நடந்திருக்கு. அப்பவும் கூட தனக்கு தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு புது தொழில்களை கத்துக்கக்கூடிய மனநிலையில தான் இருந்தாங்க. அப்போ அவங்க பண்ணின அந்த ஒரு சின்ன முயற்சி தான் இன்னைக்கு அவங்கள தமிழ்நாட்டோட கம்யூனிட்டிஸ்ல முக்கியமான இடத்துல வச்சிருக்கு. நாடார்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுல வல்லவங்களா இருந்திருக்காங்க. அதனால தான் களரி, அடிமுறை மாதிரி தற்காப்பு பயிற்சிகளை கத்துக்கிட்டு அதை தங்களுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தங்களோட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வளர்த்திருக்காங்க. இன்னைக்கும் அடிமுறை, வர்மக்கலை மாதிரி பயிற்சிகளை நிறைய நாடார் மக்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் வராங்க. நாலேஜ் வித்தவுட் யூசிங் இஸ் யூஸ்லெஸ்னு சொல்ற மாதிரி நாடார்கள் தங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சிகளை தங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அதை மற்ற மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனாலையும் சொசைட்டில உயர்ந்த இடத்துல இருக்காங்க. தான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம தங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களும் முன்னேறி தங்களோட வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த நாடார்கள்.
இவங்க இப்படி நினைச்சதுனால தான் நாடார் மகாஜன சங்கம் உருவாச்சு. அதுல இருந்து கல்வி, தொழில்னு நிறைய விஷயங்கள்ல பெரிய அளவுல சேஞ்சஸ்க்கு உட்பட்டுச்சு. கல்விதான் அழியாத செல்வம். அதை நல்லாவே இந்த நாடார் மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் ஆர்வமா கல்வியை கத்துக்கிட்டு தங்களோட கம்யூனிட்டியை இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. நாடார்கள் ஒரு காலத்துல என்னதான் மற்ற மக்கள்னால கோவில்களுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தங்களோட செயல்கள்னாலேயே தாங்களும் சொசைட்டில ஈக்குவலான மக்கள்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் தங்களோட வளர்ச்சி தான் முக்கியம்னு அவங்க முன்னேற என்ன வழியோ அதை பத்தி மட்டுமே யோசிச்சு அதுக்கான வேலைகளை பண்ணினாங்க. மற்ற மக்கள் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு நினைச்சு வருத்தம் எல்லாம் படல. தங்களோட ஸ்டேட்டஸ் உயரணும்னா அதுக்கு தான் உழைக்கணும்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க நாடார்கள். நாடார்களோட கதை அண்ட் வரலாறு ரொம்ப ரொம்ப பெருசு. அது பல 100 ஆண்டுகளா தொடர்ந்து வந்த வரலாறு. அதைத்தான் இன்னைக்கு இந்த பதிவுல ஷார்ட்டா பார்த்திருக்கோம். நாடார் மக்கள் மட்டும்தான் உயர்ந்தவங்கன்னு பேச வரல. நாடார் மக்களோட வாழ்க்கை கடந்து வந்த பயணத்தை தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். மற்ற மக்கள் என்ன காஸ்ட், என்ன கம்யூனிட்டி, இல்ல என்ன ரிலீஜனா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்மனால ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும்னா தாராளமா கத்துக்கலாம். நீங்க நாடார் மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஷுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.